எஸ் வணக்கம் மக்களே, வணக்கம். நான் வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து மிர்னால் ரவி அண்ட் விஜய் ஆண்டனி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு ரம்ஜான் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகிருந்த படம் தான் ரோமியோ. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஓகேவா? ஓகேங்க. அப்போ எனக்கு ஓகே. தலைவரே, எஸ் இந்த படத்தை பற்றி சொன்னோம் அப்படின்னா, நம்ம கதை நாயகன் வந்து மலேசியாவில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் ஒரு மொரட்டு சிங்கிளாகவே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னோட குடும்பத்தோட பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து முடிச்சுட்டு, அதாவது அவங்க வாங்கின கடனை எல்லாம் கட்டி முடிச்சு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு பையனாக வளர்றாரு. அதையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது அவரோட வாழ்க்கையின் தடம் வந்து ஒரு ஒன் வேவாக இருக்குது. எஸ் சிங்கிள் லைஃபாகவே இருக்குது. இது வரைக்கும் லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் வாழ்க்கையில் ருசிச்சே பார்க்கல. ஸோ அதுக்காக சரி நம்ம இதுக்கு மேலே இருக்க வாழ போகிற இந்த லைஃப்பை வந்து நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணோட நம்ம ஒரு நல்ல லவ் பண்ணி ஒரு நல்ல ஹாப்பியான ஒரு லைஃப்பை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக மலேசியாவிலிருந்து வெக்கேட் பண்ணிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு கிளம்பி வர்றாரு. கட் பண்ணால் இங்கே தமிழ்நாட்டில் நம்ம ஹீரோயின் வந்து ஆக்ட்ரஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொல்லிட்டு ஐடியில் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு 6 வருஷமாக இப்போ உருட்டிட்டு இங்கே வந்து ஹீரோயின் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சின்ன சின்ன ரோல் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு சடனாக அவங்க ஹீரோயின் வீட்டில் அவங்க தாத்தா இறந்துட்டாரு அப்படின்னு அவங்க அப்பா கால் பண்ணி கூப்பிட்றாரு. கிளம்பி அங்கே போனால் ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. எஸ் இவங்கெல்லாம் ரிலேட்டிவ் அப்படின்றது தெரிய வருது. ஒரு நிலைமைக்கு வரவே முடியல. அவங்க அப்பா கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்க, கிளம்பி வீட்டுக்கு வா, தாத்தா செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சோக செய்து ரொம்ப கோவத்தோடு சொல்லுவார். கிளம்பி இவங்க அவங்க தாத்தா டெத்துக்காக வீட்டுக்கு வந்தால் அதே டெத்துக்கு நம்ம ஹீரோ வந்து நிற்கிறாரு. எஸ் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. பார்த்தவுடன் காதல் அப்படிங்கிறது 90s கிட்க்கு வந்து பழகின விஷயம் தான். எஸ் தமிழ். அதுக்கப்புறம் ஹீரோ அப்படி ஹீரோயினை லவ் பண்ணுறாங்க. எஸ் ஹீரோ வந்து நமக்கு ஒரு பொண்ணு கிடச்சிட்டாங்க அப்படின்னு சந்தோஷத்தோடு சுற்றுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்து அந்த பொண்ணையவே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோயின் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்கல்ல, அந்த கனவு நடந்துச்சா அப்படின்றத மீதி கதை. எஸ் வந்து இதில் வந்து ஒரு நல்ல காமெடி ஜானராக இந்த படத்தை எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ரோமியோ அப்படின்னு பார்த்ததும் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி புது ட்ரையாக இருக்குது, நல்லா இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. எஸ் இன்னசென்ட்டாக வந்து விஜய் ஆண்டனி நடிச்சிருக்காரு. எஸ் விஜய் ஆண்டனி பற்றி சொல்லணும் அப்படின்றதே வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து அவரோட கேரக்டர் தான் அவர் பண்ணிட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். எஸ் அது வந்து அந்த இன்னசென்ட் ரோலை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் டான்ஸ் ஆடும்போதாகட்டும், அவர் ஃபைட் பண்ணும்போதாகட்டும் அந்த பாடி லாங்குவேஜ்லேயே காட்டியிருக்காரு. ஏன்னா நார்மலாகவே அவர் அப்படி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிறனால அவருக்கு வந்து அந்த இது ஈஸியாக வந்துருச்சோ அப்படின்னு தோணுது. எஸ் மிர்னால் ரவி அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எஸ் படம் முழுக்க ஒரு இறுக்கமான கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. எஸ் வந்து அவங்க ஒரு ஹீரோயின் அப்படியே ஆகணும் அப்படின்ற ஒரு ட்ரீமில் இருக்கிறனால அதை வந்து அப்படியே ஒரு மாதிரி கேரி பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்க. எஸ் அவங்களும் அவங்க ரோலை வந்து ஓரளவுக்கு நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கேரக்டர் யார் அப்படின்னு வச்சுங்கன்னா தலைவாசல் விஜய். இவர் வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கான கேரக்டர் நடிச்சிருக்காரு. அப்பா வந்து பொண்ணுங்கன்னா அது பொண்ணுக்கு நம்ம வந்து குடும்பமான கெட்டு போயிடும். ஒரு சின்ன ரோல் தான் கொடுத்துருக்காங்க, பொண்ணோட அப்பா அப்படின்ற ஹீரோயினோட அப்பா அப்படின்ற ரோல். அவர் வரும்போதெல்லாம் ஒரு கேரக்டர் ஜம்முன் பண்ணனால அவர் மேலே ஒரு இரிட்டேட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. எஸ் கட் பண்ணால் இவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ணாங்களா இல்லையா, அதை ஹீரோ வச்சு எப்படி அச்சீவ் பண்ணாங்க, ஹீரோ இதுக்கு தடங்களாக இருக்காரா இல்லை வந்து ஹெல்ப் பண்ணுறாரா அப்படின்றது இந்த படத்தோட முழு கதை. எஸ் கதையவே இந்த இழுக்கிற அப்படின்னா படம் எந்த இழுத்துருக்கு அப்படின்றத நல்லா யோசிச்சுப்பாரு. எஸ் வந்து இந்த படத்தில் வந்து யோகி பாபு அண்ட் வந்து விடிவி கணேஷ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இவங்க வர்ற இடமெல்லாம் வந்து தியேட்டரில் ஒரு மாதிரி அப்படியே சிரிப்பு சத்தம் அங்கங்கே கேட்டுட்டு போகுது. எஸ் இந்த படத்தை வந்து ரோமியோ அப்படின்ற படம் பேர் வச்சனால இது வந்து ஒரு லவ் மூவி அப்படின்னு கொண்டு போகாமல் சும்மா ஜாலியான ஒரு ஃபீல் கொடுக்குற ஒரு ஃபிலிமாக கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா வந்து இவங்க வர்ற சீன் மட்டும்தான் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கோ தவிர மற்ற இடங்கள்ல எல்லாம் வந்து பெருசாக காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. அவங்க 2 பேத்துக்கு சண்டை வர்றது, கிளாஷ் ஆகிற இடமெல்லாம் வந்து அவங்க மிர்னாலி வந்து இவங்களை வெறுக்கிற இடமெல்லாம் வந்து ரொம்ப சோகமாக பீஜியம் போட்டு பாட்டை போட்டு இழுத்துட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன அடியாக இருந்தாலும் அந்த மற்ற அவங்க கேரக்டரெல்லாம் வந்து அப்படியே அந்த அடி விழுகும் போது வந்து தடுத்து நிறுத்துற மாதிரி அவங்க வந்து ஒரு கேரக்டர் பண்ணிட்டு போயிருக்காங்க. எஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது சைலண்டில் போன்றது பேசிக் சென்ஸு, அந்த பேசிக் சென்ஸ் எனக்கு இல்லை. அப்படியே கண்டினியூ பண்ணிடுறேன். இதுக்கு மேலே என்னால் கட் பண்ணிட்டு போக முடியாது. ஆல்ரெடி பேட்டரி லோ, அதுக்கப்புறம் மறுபடியும் பேட்டரி சார்ஜ் போட்டு வரக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. தலைவரே எஸ் இந்த படம் வந்து காமெடி ஜானராக பார்க்கும்போது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. எஸ் லவ்வாக பார்த்தா வந்து இவங்களுக்கும் மிர்னால் ரவிக்கும் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினுக்கு வந்து பெருசாக வந்து கெமிஸ்ட்ரி செட் ஆன மாதிரியே ஃபீல் ஆகலை, ஒட்டாத மாதிரியே ஃபீல் ஆகும். அந்த கடைசியாக அவங்க சேரும்போது கூட அந்த கெமிஸ்ட்ரி அந்த அளவுக்கு இவர் வந்து உருகி லவ் பண்ணுறாரு அப்படின்றத கூட நம்மளால் அது வந்து நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவர் வந்து உண்மையுமே லவ் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி
தெரியல. ஏன்னா இத்தனை வருஷம் பொண்ணு கிடைக்காதனால அந்த பொண்ணுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்க நினைக்கிறாரோ என்னமோ தெரியல. அது ஒரு மாதிரி அது வந்து ஒட்டாத மாதிரியே ஃபீல் ஆகிட்டே அந்த துருத்திட்டே இருக்கிற மாதிரி வந்து படம் ஃபுல்லாக அந்த ஒரு விஷயம் மட்டும் துருத்திட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப கன்வின்சிங்காக முடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் எப்படா அந்த கிளைமேக்ஸ் வரும், இந்த ஜோடி சேரும் அப்படின்னு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து டக்குன்னு கிளம்பி போக முடியும் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து கட்டி பிடிச்சது, அப்பா சேர்ந்து பிடிச்சிட்டாங்கடா நம்ம ஓடிடலாம்டா அப்படின்னு இருந்துச்சு ஒன்று மாதிரியே இருந்துச்சு. எஸ் வந்து மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அங்கங்கே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இதில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு 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 எமோஷனல் சாங்னு வரும், ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட் சாங் மாதிரி, அது வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்ட் வந்து அந்த வெத்தலை சாங் வந்து நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அது விஜய் ஆண்டனியோட ஜானரில் அது ஒரு மாதிரி ஜாலி ஃபன் ஃபுல்லாக வந்து செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு போகும். அண்ட் வந்து மற்றபடி இதில் என்ன லவ் ஃபிலிம் அப்படின்றது மட்டும் கிடையாமல் இதில் ஒரு காமெடி ட்ராமா இருக்குது. அண்ட் வந்து எமோஷனல் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. எஸ், லவ் ஃபிலிமில் வேற ஒரு எமோஷனல் இதில் வந்து நல்லாவே வந்து உட்கார வச்சுருக்காங்க. அந்த வகையில் இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக வந்து போயிட்டுருக்கும். பெருசாக இது வந்து பயங்கர ஜாலியாக இருக்கா, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோட இருக்கா அப்படின்னு கேட்டால், இது ரம்ஜானுக்கு ரிலீஸ் பண்ணதுனால நமக்கு வந்து ஒரு 4 நாள் லீவ் விழுகுது, சித்திரை ஒன்று வேறு வருது, இல்லை வேறு வழியே இல்லை, நான் வந்து ஃபேமிலியோட ஒரு படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற வகையில் இருந்தது அப்படின்னா தாராளமாக அந்த படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அப்படியே ஸ்டே டியூன்லேயே இருங்க. உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் போட்டுகிட்டே இருக்கேன். டியர் படம் வந்து ஒரு 2 டேஸில் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு அதுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் வந்து வீடியோவில் சொல்லக்கூடாது, சொன்னேன்னா அவ்வளோதான், வீடியோவே போட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து கல்வன் பார்த்துருக்கேன். கல்வன் வந்து வந்துருச்சு. ரெபல் இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து வீடியோ போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கேன். மறக்காமல் நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் போட்டுற டார்ச்சர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வந்து ரீல்ஸும் ஷார்ட்ஸும் அப்பப்போ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் அந்த இன்ஸ்டா பேஜையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவீங்க. இன்னும் நல்லா இனோவேட்டிவாக கொஞ்சம் நல்லா பிடிச்ச மாதிரி கொஞ்சம் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி படம் ட்ரை பண்ணுறேன். நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஓர தள்ளிட்டு எனக்காக இருக்கிற 389 சப்ஸ்கிரைபர்ஸையும் மதித்து நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஓவராக பேசி தூங்க போட்டுகிட்டே இருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.